ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங்கில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க? ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் கொஷின் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பேஜ் இருக்குல்ல, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டக்குன்னு. எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா, ஆல்ஃபபெட்ஸ் இருக்குல்ல, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? ABCDEF அப்படியே போயிட்டே இருக்கும்ல. ஸோ எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குமா இங்கிலீஷில்? எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 26. 26. அதில் வவல்ஸ் எத்தனைமா? 5. AEIOU. ஓகே, மீதி இருக்கதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கான்சோனன்ஸ். கரெக்டா? அது எத்தனை இருக்கு? 21. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் 26. இது வந்து கிளியரா இருக்கா? அப்புறம் பாருங்க, இந்த ஈஜாட்டி. ஓகே, இந்த ஈஜாட்டினா என்னது? இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம். இ வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் 5வது லெட்டர், ஜே வந்து 10, ஓ 15, டி வந்து 20வது லெட்டர், அப்புறம் ஒய் வந்து 25. இ ஜோட்டி மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா இந்த கோடிங் அண்ட் டீகோடிங், சப்போஸ் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இஃப் டவ் ஈக்குவல் டு ஒரு தலை டைம் அண்ட் ஒர்க்கு தான். நான் இதையும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் எல்லா டாப்பிக்கும் ஓரளவு வாட் இஸ் வாட் சொல்லிடுறேன் ஷூரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா நமக்கு இந்த தான் யூஸ் ஆகும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஈஜாடி ட்ரிக் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர், பி வந்து செகண்டு. ஓகே, இது கிளியராக இருக்கா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமை வந்து இப்படி கோட் பண்ணால் டெஸ்ட்டுங்கிற வேர்டை எப்படி கோட் பண்ணுவாங்க? இதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஓகே, சி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எக்ஸாம்ங்கிற வேர்டை எப்படி கோட் பண்ணுறாங்க? FYBNA. ஓகே, ஸோ என்ன லாஜிக்கு? ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப், எக்ஸுக்கு அடுத்த லெட்டர் ஒய், ஏக்கு அடுத்தது பி, எம்முக்கு அடுத்தது என். ஃப்ரெண்ட்ஸ், இது கிளியராக இருக்கா இந்த கொஷின்? அப்போ டெஸ்ட்டுக்கு எப்படி கோட் பண்ணுறாங்க? டீக்கு அடுத்த லெட்டர் என்ன? யூ. ஈக்கு அடுத்தது எஃப், எஸ்ஸுக்கு அடுத்தது டி, டீக்கு அடுத்தது யூ. இந்த ஒரு கொஷின் முடிஞ்சுதா? ஸோ இது முடிஞ்சாவே, புரியுதாமா? இது முடிஞ்சாவே நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங்கில் 30% முடித்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்காக. ஓகே, இது வந்து பியூரா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மேக்ஸ் தான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? UFTU ஃபர்ஸ்ட் ஒன்மா. ஓகே, இப்போ இப்படி கேட்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஷின். இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு லெட்டரும் அதுக்கு முன்னாடி லெட்டராக போயிடுது. ஸோ ஈனா டிஇ, எக்ஸ்னா என்ன ஆயிடுச்சு? டபிள்யூ, ஏனா ஏக்கு முன்னாடி என்ன சார்? ஒன்றுமே இல்லைன்னா ஏக்கு முன்னாடி லெட்டர் என்னது? இசட். அப்படியே அந்த சைக்கிளாக வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அப்போ எம்முக்கு முன்னாடி லெட்டர் என்னது? எல். அப்போ இந்த கொஷனுக்கு செகண்ட் ஒன் வருதாமா? அப்போ டீக்கு முன்னாடி லெட்டரு எஸ்ஸு, ஈக்கு முன்னாடி டிஇ. ஓகே, 6. ஸோ டீக்கு முன்னாடி எஸ், எஸ்டிஆர்எஸ். புரியுதா? 2 கொஷின் ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நிறையா டாப்பிக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் கேப் விட்டதுனால தான் இப்படி. ஓகே, தேர்ட் கொஷின் பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து சப்போஸ் அர்ஜென்ட்டாக எழுத முடியல, என்ன பண்ணுறீங்க? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், ஆன்சர். ஸோ எப்பயுமே இப்படி கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஈக்கு அடுத்த லெட்டர் என்ன? எஃப்ஆ. அது என்ன பண்ணுறாங்க? இங்கே போட்டுடுறாங்க. புரியுதா? ரிவர்ஸில். வெரி குட். எக்ஸுக்கு அடுத்தது ஒய், ஏக்கு அடுத்தது இப்படி பி, எம்னா என் இங்கே. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ டெஸ்ட்டுங்கிற வேர்டுக்கு, ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்து டீக்கு அடுத்தது என்ன வரும்? யூ. அது இங்கே போட்டுக்கிறாங்க. ஸோ ஈனா எஃப் இங்கே, எஸ்னா டி இங்கே, டீனா இங்கே யூ. புரியுதா? அடுத்தடுத்த லெட்டர் தான். ஆன்சர். ஓகே, லாஜிக் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெட்டருக்கு இங்கே வருது. புரியுதாமா? அப்படியே ரிவர்ஸ்லேருந்து எழுதிட்டு வராங்க. இப்போ யூடிஎஃப்யூ. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்துக்குமே கிளியராக இருக்கா? எல்லாரும் ஓகே ஓகே ஓகே, சூப்பர்.
இப்போ 4th கொஷின் பாருங்கம்மா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. சி, எக்ஸாம் இருக்கு, யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. IYEN கொடுத்துருக்காங்க. என்ன லாஜிக்கு? சார் 3 லெட்டர் இதுவாயிருக்கு சார். 3 ஆயிருக்கா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எக்ஸ் இருக்கு, எக்ஸுக்கு அடுத்த லெட்டர் வந்துருச்சு, எம்முக்கு அடுத்த லெட்டர் வந்துருச்சு. ஆனால் ஈக்கு பாருங்க ஐ வருது, ஏக்கு பாருங்க இ வருது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். யார் கிராக் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இந்த கொஷின். ஸோ இந்த லாஜிக் இப்போ எக்ஸ்பெக்டட். ஓகே, இந்த டைம் கேட்கலாம், சான்ஸ் இருக்கு. லாஜிக் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. வவல்ஸ் படி நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் வருதா சார்? சூப்பரா சொன்னீங்க தம்பி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு சொன்னீங்க. நீங்க தானே? உங்க பேரு? அஜய் சார். அஜய் ப்ரோஸ், ஃபென்டாஸ்டிக். இங்க பாருங்க, டெஸ்ட். ஓகே, அதனால தான் அந்த வவல்ஸ் நான் வந்து சொன்னேன். சூப்பரா சொன்னாரு. ஸோ கான்சோனன்ட்ஸ், வவல்ஸ் தவிர மற்ற லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவோம்? கான்சோனன்ட் சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் அடுத்த லெட்டர், டீக்கு அடுத்த லெட்டர் என்ன? யூ. எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் என்ன? டி. டீக்கு அடுத்த லெட்டர் என்ன? யூ. புரியுதா? ஆனால் வவல்ஸ் கேட்டேன்ல, சொன்னீங்கல்ல, AEIOU. என்ன சார் வவல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? இதுக்கு தான். ஸோ இங்கே பாருங்கள், ஈக்கு அடுத்த வவல் ஐ. லாஜிக் புரியுதா? இங்கே பாருங்கள், எக்ஸாம் இருக்கா, ஈக்கு அடுத்த வவல் என்னது? ஐ. அப்போ ஏக்கு அடுத்த வவல் என்ன? இ. இதுதான் லாஜிக். அப்போ ஆன்சர் என்ன வருது? UITU. சூப்பர் ப்ரோ, அஜய் ப்ரோ. ஸோ இந்த லாஜிக் எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எந்த புக்லேயும் இருக்காது. கிளியர் சார்? ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒன்றும் இல்லைம்மா, கான்சனன்ட்ஸ்னா அடுத்த கான்சனன்ட், வவல்னா அடுத்த வவல். புரியுதா? இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வவல் என்னது? AEIOU. புரியுதுங்களா? ஸோ இ வந்துச்சுன்னா அடுத்த வவல் நான் போட்டுக்கிறேன் ஐ. இந்த கொஷின் பாருங்கள், எக்ஸாமில் EXAM இருக்கா? இதில் எத்தனை வவல் இருக்குது? ஸோ ஈக்கு அடுத்த வவல் என்ன? ஐ. புரியுதா? AEIOU தானே ஆர்டரு. அப்போ ஏக்கு அடுத்த வவல் என்னது? இ. புரியுதுங்களா? அதே கான்சனன்ட்ஸ்க்கு பாருங்கள், அடுத்தடுத்த கான்சனன்ட்ஸ், எக்ஸ்னா ஒய், எம்னா என் போட்டாச்சு. இதுதான் லாஜிக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? யார் டவுட் கேட்டீங்க? எஸ் சார், இப்போ புரிஞ்சுதுங்க சார். வெரி குட்மா. 5th கொஷின் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெறும் லெட்டர் வச்சு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், லெட்டரும் நம்பரும் வச்சு கொடுப்பாங்க. இதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், ஆல்ஃபபெட்ஸில் ஏனா ஃபர்ஸ்ட் லெட்டர், பினா செகண்டு, சினா தேர்டா. இப்போ டிக்கு வந்து 4 கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்தாவே உங்களுக்கு என்னாச்சு? ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதுக்காக தான் அந்த ட்ரிக் சொன்னேன், இ ஜாட்டி. ஈனா 5வது, ஜேனா 10வது லெட்ரு, ஓனா 15வது, டீனா 20, ஒய்னா 25. இப்போ கவருக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சி எத்தனாவது லெட்ரு? தேர்டு. ஓ 15, வி 22வா? இ வந்து 5th லெட்டர். 50. ஸோ ஆர் வந்து 18. இது எல்லாத்தையும் கூட்டுங்களேன், ஆட் பண்ணுங்க. 63 வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணும்? இப்போ பிக்கு 2, ஏக்கு 1, எஸ்ஸுக்கு எவ்வளோ வருது? 19, 19, 9. ஆட் பண்ணுங்க. 50 சார். 50 வருதா? ஸோ இங்கே பாருங்கள், ஆன்சர் போட்டாச்சு. 50 தான் கரெக்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? ஸோ இது ஒரு டைப். இதுலேயே வந்து உங்களுக்கு 60% கவர் ஆயிடுச்சு. 5 கொஷின் எதாவது டவுட் இல்லைல்ல? நோ சார். எல்லாத்துக்கும் இப்போ 6th கொஷின் இங்கே பாருங்கம்மா. இப்போ பே ஈக்குவல் டு 28னாவே நம்ம என்ன பண்ணிடணும்? சி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஒய் எத்தனாவது லெட்ரு? புரியுதா? 25. ஏ வந்து 1, பி வந்து 2வது. ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஈஜாட்டி ட்ரிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஆல்ஃபபெட்ஸ்க்கு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணுறாங்க. இதுதான் லாஜிக். புரியுதா? ஸோ அப்போ டபிள்யூக்கு என்ன நம்பர் வரும்? என் வந்து 14th லெட்டர்மா. ஓ வந்து 15. பி ஆப்ஷனா சார்? பி ஆப்ஷன். ஸோ டபிள்யூக்கு என்ன வருது?
52 சார். ஓகே 21 ஆட் பண்ணுங்க 52 வருதா W க்கு 23 சார். 23 ஓகே ஓகேவா ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 29 + 23 52 எல்லாத்துக்கும் 52 வருதா கிளியராக இருக்கா இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான் அதனால தான் அப்படியே நான் காப்பி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான் இது ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரெட்டுக்கு வந்து 6720 கோடு கொடுத்துருக்காங்க அப்போ க்ரீனுக்கு என்ன கோடு புரியுதா இந்த மாதிரி தான் நீங்கள் வெரைட்டியாக கொஷின்ஸ் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாபிக்னா 20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதை உக்காந்து ஒரு நாள் 2 நாள்லாம் படிக்கிறீங்க கிளியர் என்ன லாஜிக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ பாருங்க ஜின்கா மேம் இருக்கீங்களா ஜின்கா ஜமுனா ரெட்டுக்கு அதாவது இந்த மாதிரி கொடுத்தாவே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க சும்மா எழுதி வச்சுக்கோங்க ரெட்டுனா 6 7 20 எழுதுனா ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் டி எத்தனாவது லெட்ரு 4 +2 பண்ணி இங்கே எழுதிக்கிறாங்க ஓகே ஸோ பாருங்கள் 5வது லெட்டர் ஜாட்டி போடுங்க ஜாட்டியில் 5 10 15 20 25 ஜாக்லின் மேம் இருக்கீங்களா ஓகே ஸோ என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக என்ன லாஜிக்கு ஆக்சுவல் பொசிஷனை விட 2 ஆட் பண்ணி எழுதிக்கிறாங்க இப்போ ஆர் வந்து 18ஆவதா +2 பண்ணி இங்கே எழுதிக்கிறாங்க இப்போ லாஜிக் புரியுதா ஓகே அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் அப்படிங்கிறப்ப என்ன வரும் ஸோ ஜிக்கு வந்து ஆக்சுவல் பொசிஷன் என்னது 7 2 ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கிறாங்க என் எத்தனாவது லெட்ரு 14th ஆக்சுவலாக +2 பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே ஸோ 6 ஓகேம்மா ஸோ வந்து 5வது 2 ஆட் பண்ணி இங்கே ஆப்ஷன் இருக்கா இருக்கு ஓகேவா ஸோ பி ஆப்ஷன் தான் ஸோ புரியுதா இந்த மாதிரியும் கேட்பாங்க கோடிங் அண்ட் டிகோடிங் 10 கொஷின்ஸ்லேயே வெரைட்டியாக நீங்கள் பார்த்துக்கணும் 8th கொஷின் இது நம்ம ஆல்ரெடி ரீல்ஸ் போட்ட கொஷின் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனி ஐடியா அப்போ ரீல்ஸ் பார்க்குறதே இல்லை யாரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க ரன்ஸ் வந்து 20 இப்போ நாம் என்ன நினைப்போம் RUNSஆ ஆரே 18ஆவது n வந்து 14ஆவது இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க இங்கேயும் 22 வந்துருச்சு சரி ரிவர்ஸ் நம்பரிங்னு சார் சொன்னார் அப்போ இசட்டுக்கு 1 போட்டு இருங்க இப்படி போட்டா ஜின்கா மேம் ஆன்சர் பண்ணீங்க இல்ல சார் யாரு ஓகே ஸோ என்ன லாஜிக்கு மாதவன் ஸ்ரீராம் யாரோ ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வெரைட்டியாக கொஷின்ஸ் கேட்பாங்க ரன்ஸில் எத்தனை லெட்டர் இருக்கு ஜின்கா 4 லெட்டர் இருக்காமா ஓகே இப்போ 4 லெட்டர் இருக்கா இப்போ 4க்கு அடுத்த நம்பர் என்ன 5 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட் எல்லாம் இப்படி தான் லாஜிக் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ இப்போ ஆன்சர் சொல்லுங்க 56 வெரி குட் புரியுதுங்களா ஸோ இப்போ ஸ்டேடியம்ங்கிற வேர்டில் எத்தனை லெட்டர் இருக்கு 1 2 3 4 5 6 7 ஸோ 7 லெட்டர்ஸ் இருக்கு 7க்கு அடுத்த நம்பர் என்ன 8 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க 56 வந்துச்சா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாஜிக் வந்து தெரியாமல் எக்ஸாம் போயிடாதீங்க ஓகே இப்படி தான் கேட்பாங்க இப்போ ஓரளவு கிளியராக இருக்கா கோடிங் அண்ட் டீகோடிங்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது
இப்போ இதை வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒன்றும் ஆல்ஃபபெட்ஸ்னால் நம்பர்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த லெட்டரு, இல்லை இப்படி கேட்பாங்க டெக்னிக்கலாக. புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே. ஸோ சார், இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது கொஞ்சம் ஓகேம்மா. கன்ஃபியூஸ் சார். எதுமா? எல்லாத்துக்கும் ஓகே. இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் இதா சார். இது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ டி வந்து எத்தனாவது லெட்டர் ஆல்ஃபபெட்டில்? 4வதா? அதை 2 இன்க்ரீஸ் பண்ணி இங்கே எழுதிக்கிறாங்க கிராஸாக. இப்போ இ 5வது லெட்டரு 2 இன்க்ரீஸ் பண்ணி இப்படி. இப்போ ஆர் வந்து ஆல்ஃபபெட்டில் 18வது. ஸோ இதை 2 இன்க்ரீஸ் பண்ணி இப்படி எழுதிக்கிறாங்க. புரியுதா? அதுக்கு நேராக எழுதலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆருக்கு இங்கே, இ 5வதுக்கு 2 இன்க்ரீஸ் பண்ணி இங்கே, டி வந்து 4வதா 2 இன்க்ரீஸ் பண்ணி இங்கே. புரியுதா? இது வந்து டைரக்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சிலையும் செம டெக்னிக்கலாக கேட்குறாங்க. ஓகே ஓகே சார். எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே. இப்போ இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்ரெடி இதெல்லாம் வந்து ரயில்வே எக்ஸாமு எஸ்எஸ்சியில் கேட்டது. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்லாம் அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. யாரோ டிஓ கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்களா? நமக்கு குரூப் 1 நடந்துச்சுல்ல, என்னைக்கு நடந்துச்சு? சாட்டர்டே. அதுக்கு முன்னாடி நாள் தான் என்னது? டிஓ எக்ஸாம், குரூப் 1B சர்வீஸ். அந்த கொஷின் பேப்பர் பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஸோ நாமளும் 3ஆ? எஸ் சார். என்ன லாஜிக் சொல்லுங்க? லாஜிக் சொல்லுங்க. ஈஸ்ட்ல வந்து லாஸ்ட்ல டீல முடியுதுங்க சார். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து டீல ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏம்மா, சார். இந்த லாஜிக் கரெக்டா சொல்லி ஆன்சர் என்ன சொன்னீங்க? மூன். சாரி. 3ஆ? ஐயோ, அதாவது டீம் சார். சாரிங்க சார். மேம், உங்க பேர் என்ன? லாஜிக் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டு. சரஸ்வதி நம்ம ஸ்டூடெண்டா நீங்க? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க சார். அதான். ஓகே. நம்ம ஸ்டூடெண்டா நீங்க? இல்லைங்க சார். ஓகே, வேற சரஸ்வதி மேம். இங்க பாருங்க. ஸோ ஈஸ்ட்டுங்கிற வேர்டு எதுல முடியுது? டீல முடியுதா? இது பாருங்க, டீல ஆரம்பிக்குது. ஸோ இந்த வேர்டு டீல முடியுது, இது சாரி ஏல முடியுது, இது ஏல ஆரம்பிக்குது. ஈல முடிஞ்சா ஈல ஆரம்பிக்கணும், என்ல முடிஞ்சா என்ல ஆரம்பிக்கணும். இதுதான் லாஜிக். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ நீட்டுங்கிற வேர்டு எதில் முடியுது? டீங்கிற லெட்டரில் முடியுதா? அப்போ நம்ம வேர்டு எதில் ஆரம்பிக்கணும்? டீயில் தான் ஆரம்பிக்கணும். இதுதான் லாஜிக்கு. இப்போ உங்களுக்கு லாஜிக்லாம் பார்த்தா ஈஸியாக தெரியும். பட் இந்த லாஜிக்கு அந்த 3 hours எக்ஸாம் ஹாலில் அவ்வளோ ப்ரெஷரில் உங்களுக்கு தெரியணும்னா ரிப்பீட்டடாக இந்த கொஷின் நோட்டில் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? ஆப்ஷன் சி, டீம் தான் ஆன்சர். இந்த 10 கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கோடிங் அண்ட் டீகோடிங்கை நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம், ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இது எனக்கு தான் ரிவிஷன் ஆகிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? உங்கள்கிட்ட கேட்டால் வேணாம் தான் சொல்லுவீங்க. சரி, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபோட்டோலாம் வருது. ஸோ காரு, 3, ஸ்டடி, மொபைலு. இங்கே வந்து என்னது? என்ன வேர்டு வரும் சொல்லுங்கள். இந்த லாஜிக் யார் சொல்கிறா? சரஸ்வதி மேம், மாதவன் ப்ரோ, ஸ்ரீராம் ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு என்ன ஆயிரும்? நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம், அந்த மாதிரி இருக்கும் டாபிக். இப்போ ஒரே கொஷின் வச்சு. சயின்ஸா சார் ஆன்சர்? சயின்ஸ் சார். அப்பா, 3, 4, 5, 6 லெட்டர்ஸ் வந்து 3 லெட்டர்ஸ். கார் 3, அதுக்கடுத்து 3, 4. இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் பேர் சொல்லிடுங்க. பரவாயில்ல, சூப்பராக சொன்னீங்க. ஸ்டான்லி சார். ஸ்டான்லி ப்ரோ. இன்னொருத்தர் சொன்னாங்களே வாய்ஸ், அது யாரு தம்பி? அஜய் சார். அஜய் ப்ரோ, சூப்பர். நீங்களும் இதே லாஜிக்கா? ஆமாம் சார். சரி, மற்றவங்க யாரோ ட்ரை பண்ணுறீங்களா? டிஃப்ரெண்ட் லாஜிக் இருக்கா? அவங்க சொன்ன லாஜிக் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு? எஸ் சார். எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். அதாவது காருங்கிற வேர்டில் எத்தனை லெட்டர் இருக்கு? 3. 3 லெட்டர்ஸ். 3ல் 4, ஸ்டடியில் 5 லெட்டர் இருக்கு. புரியுதா? 1 2 3 4 5. மொபைலில் பாருங்க எத்தனை லெட்டர் இருக்கு? 6. 1 2 3 4 5 6. அப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டரில் வேர்டில்
எத்தனை லெட்டர் இருக்கும்? 7 லெட்டர்ஸ் இருக்கும். 7 எழுத்து. இதில் பாருங்க 5, 6, இதில் 4. சயின்ஸில் பாருங்க 1 2 3 4 5 6 7. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? 10 கொஷின்ஸ் ஷியோராக சொல்கிறேன். கோடிங் அண்ட் டிகோடிங்கே நம்ம முடிச்சாச்சு. வெறும் 20 நிமிஷம் தான் எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்களா? அன்வான்ட் எதுவும் பேசலை. கிளியர்? இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து இது பண்ணும். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, இது ஆல்ரெடி நான் ரீல்ஸ் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். சி இஃப் cat equal to 12, lion equal to 22, then அப்படின்னா tiger equal to question mark. யார் சொல்கிறீங்க? இந்த லாஜிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். வவல் பேஸ்டு. இது க்ளூவே சொல்லிட்டேன். சி கேட்டுங்கிற வேர்டா, இந்த வேர்டில் வவல் இருக்கா? ஏங்கிற ஒரு வவல், அதுதான் இந்த 1. மீதி எத்தனை கான்சோனன்ஸ் இருக்குது? 2. அதுதான் இது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லாஜிக்ஸ்லாம் நோட் எழுதி வச்சுக்கணும். 10 கொஷின், இதோட 11. நான் வந்து சுரேஷ் சார்கிட்ட சொல்லி கேட்பேன். இப்போ லயன்கிற வேர்டில் 2 வவல் இருக்குமா? அதுதான் இந்த 2. மீதி இருக்கிறதெல்லாம் மொபைல், இன்னொன்று கான்சோனன்ஸ், அதுதான் இது. இப்போ டைகர் வாங்க. சரி, டைகர்னு ஒன்று. இன்னைக்கு என்ன டேட்டு? ஜூலை. நேற்று என்ன டே? ஜூலை. வெரி குட். ஜூலை 29 என்ன டே ஆக்சுவலா? இன்டர்நேஷனல் டைகர் டே. இன்டர்நேஷனல் டைகர் டே. சரியா? அதுக்கு ஏதோ தீம் சொல்லியிருக்காங்களா? க்கு இன்டர்நேஷ்னல் டைகர் டே தீம். சரி, அது இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. சப்போஸ் அது கொஞ்சம் கம்மி தான் எக்ஸாமில் கேட்க. 2023க்கு இன்டர்நேஷ்னல் டைகர் டே தீம் என்னது? தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லாட்டி நம்ம இந்த கொஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ டைகருங்கிற வேர்டில் எத்தனை வவல்ஸ் இருக்குமா? 2 தான். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் கான்சோனன்ட்ஸ். புரியுதா? வெரி குட். அப்போ ஆன்சர் என்ன வருமா? 23. எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடச்சிருச்சா? ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங்னா நீங்கள் இந்தியாவில் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்த 10 கான்செப்ட் வச்சு நீங்கள் வந்து தரவாக இது பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இன்னும் சில இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். டோன்ட் வரி. இப்போ பாருங்கள் அடுத்த கொஷின். ஓகே, டைசஸ். டைசஸ்னால் என்னது? பகடை. பகடை பற்றி ஏதோ ஐடியா இருக்கா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பகடைனா என்னது? நம்ம விளையாடுவோம்ல டைஸ். நம்பர் ஈக்குவலா இருக்காது. என்னமா பாய்ஸ் யார் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. 6 ஃபேஸஸ் இருக்கும் சார். வெரி குட்மா. 6 பக்கம் இருக்கும், 6 சைடு. வேற என்ன தெரியும்? இதுல ஏதாவது டைப்ஸ் இருக்கா? இதுல 3 டைப்ஸ் இருக்கு. 3 டைப்பா? சரி சொல்லுங்க, என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்னு வந்து 2 நம்பர், சாரி எப்படி சொல்றது, ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 3 ட்ரிக்ஸ் இருக்கும்ல. ஆமா. 2 நம்பர் வந்து சேமா இருந்துச்சுன்னா 2 பகடையில அதுக்கோடைய ஆப்போசிட் வந்து. புரியுதா? இப்ப நீங்க சொல்றதே வந்து யாரோ ஒருத்தர் கிளியரா சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் வராரு, டைஸ் பத்தியே தெரியல, அவருக்கு நீங்க 2 நிமிஷத்துல ஒரு ட்ரிக் சொல்லி தரணும். ஒரு கான்செப்ட் எப்படி சொல்லலாம்? தெரிஞ்சவங்களுக்கு கேட்குறேன், தெரியாதவங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க சொல்ற டைஸ் எல்லாம் ஓகே. இங்க பாருங்க, ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஸ்டாண்டர்ட் டைஸு, இன்னொன்று ஜென்ரல் டைஸ், கரெக்டா? ஸ்டாண்டர்ட் டைஸ் தான் நாம் லூடோ விளையாடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ். மொதல் டைஸில் வந்து எத்தனை பக்கம் இருக்கும்? ஸோ 6 சைடு, கரெக்டா? நம்பர்ஸ் சொன்னீங்கன்னா 1 2 3 4 5 6. இல்லை ஏபிசிடியில் போட்டிங்கன்னா ABCDEF தான், கரெக்டா? ஸோ இது 2 தான் வந்து 6 சைடு. இதோட நிறுத்திடணும். இப்போ ஜென்ரல் டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸ் சொல்கிறாங்க.
ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்னது? நிலையான பகடை. கரெக்டா? தமிழில் ஸ்டாண்டர்ட் டைஸில் எப்படி இருக்கும், இந்த முன்னாடி பக்கம் இருக்குல்ல, இதுவும் பின்னாடி பக்கத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 7 வரணும். ஆப்போசிட் சைடை கூட்டினா 7. அப்போ 1னா அதுக்கு ஆப்போசிட் 6 தான் இருக்கணும். அப்போ 2 இருந்தால் ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? 5. 3 முன்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? 4 தான் இருக்கணும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்பர்ஸில் கொடுத்தா ஓகே. சப்போஸ் கலரில் கொடுக்குறான் கொஷின், எல்லோ, ப்ரௌன், ரெட்டு, க்ரீனு, ஸோ இதுக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகுமா? ஜென்ரலாக கேட்குறேன். ஸோ எப்பயுமே கொஷின் வந்து நம்பர்ஸில் தான் கொடுக்கணும்னு இல்லை. கரெக்டாக? 1 2 3 4 5 6ன்னு. அதுக்காக தான். ஸோ நீங்கள் எந்த டைஸ்னாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 பொசிஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2லேயும் 1 காமனாக இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இந்த டைஸோட இது. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட்டு நோட்டில் எழுதுறதுக்கு. ஸோ 2 விதமான டைஸ் தாமா இருக்குது. ஒன்று என்னது? ஸ்டாண்டர்ட் டைஸு, இன்னொன்று ஜென்ரல் டைஸ். ஸோ தமிழில் வந்து நிலையான பகடை, சாதாரண பகடை. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த கான்செப்ட் தெரியறதுக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் எப்படி இருக்கும்? சம் ஆஃப் எனி 2 ஆப்போசிட் சைட்ஸ். சொன்னல, அந்த எதிர் பக்கத்தை கூட்டினீங்கன்னா 7 வரும். புரியுதா எல்லாத்துக்கும்? இதே ஜென்ரல் டைஸில் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், பக்கத்து நம்பரை கூட்டினா 7 வரும். ஸோ இந்த டைஸ் பாருங்கள், இது 2 ஒரே டைஸ் தான், 2 பொசிஷன். புரியுதா? ஸோ இதை ஆட் பண்ணுங்க, ஏதோ 2 பக்கத்தை 7 வந்துருச்சா? அப்போ இது என்ன டைஸு? ஜென்ரல் டைஸ். புரியுதா? இங்கே பாருங்க, ஆட் பண்ணுங்க, 7 வந்துருச்சா? அதாவது அடுத்தடுத்த பக்கத்தை ஏதோ 2 அடுத்தடுத்த பக்கத்தை கூட்டினீங்கன்னா 7 வரணும். இதில் ஏதோ டவுட் இருக்காமா? நோ சார். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது? ஜஸ்ட் ஒரு தியரி பார்ட்டு தான். இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல இந்த டாப்பிக்கில் கேட்குற கொஷினுக்கும் இதுக்கும். புரியுதா? இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள், யார் நல்லா தரவாக இருக்கீங்களோ இந்த பேஜ் அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், டைரெக்டாக கொஷின் போயாச்சு. 2 பொசிஷன்ஸ்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, 1 பொசிஷன் தான், இல்லாட்டி சிங்கிள் பொசிஷன் ஆஃப் அ டைஸ் இஸ் ஷோன் பிலோ. கரெக்டா? ஒரு டைஸோட ஒரே பொசிஷன் தான் கொடுத்துருக்கேன். நான் என்ன கேட்குறேன்? 4க்கு ஆப்போசிட் 3. உங்கள் பேர்? விஜயலட்சுமி 3ன்னு சொல்கிறாங்க. ஓகே, மற்றவங்க சொல்லட்டும். ஒரு டைஸோட ஒரே பொசிஷன் கேட்பாங்க எக்ஸாமில், என்ன பண்ணுவீங்க? எப்படி இந்த கொஷின் ப்ரொசீட் பண்ணுவீங்க? விஜயலட்சுமி மேம் தவிர மற்றவங்க. சார் இங்க வந்து ஒரு பகடைக்கு 6 ஃபேசஸ் அப்படின்னா 6 ஃபேசஸ்ல 3 ஃபேசஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது பேலன்ஸ் அந்த 3 ஃபேசஸ்க்கு தான் நம்ம பார்த்து அந்த இது கண்டுபிடி. பேலன்ஸ் இங்க மிஸ்ஸிங் ஆகிறது வந்து 2 ஃபேசஸ் சார். வெரி குட். ஸோ இப்போ 4 ஆப்போசிட்க்கு 4, இப்போ 2க்கு 6க்கு வந்து ஆப்போசிட்ல ஒன்று வந்து 2 இருக்கு, அதாவது வந்து ஒன்று 2 இருக்கணும். உங்க பேருமா? லக்ஷ்மி பிரியா சார். லக்ஷ்மி பிரியா மேம் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சொல்லுங்கம்மா. ஒன்று 6க்கு ஆப்போசிட்ல வந்து இப்போ 2 இருக்கணும், இல்லைன்னா பேலன்ஸ் வராத இன்னும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் என்ன இருக்குன்னா 5 மிஸ்ஸிங் ஆகுது, அண்ட் தென் வந்து 1 மிஸ்ஸிங் ஆகுது. இன்னொன்று வந்து இந்த பேலன்ஸ் மிஸ்ஸிங் ஆகிற நம்பர்ஸ்ல ஏதோ ஒரு நம்பர் தான் இருக்கணும் சார், அதுக்கு ஆப்போசிட் நம்பரா. அப்படிங்கிறீங்க. இப்போ 6க்கு சொல்றீங்கம்மா, 6க்கு பக்கத்தில் யார் யார் இருக்கா? 2 இருக்கான், 3 இருக்கான். கரெக்டா? அப்போ 6க்கு பக்கத்தில் 2 3 இருக்கனால 6க்கு ஆப்போசிட்டாக வந்து 2 3 வராது. கரெக்டா? அதே மாதிரி இதுதான் சொல்றீங்க. சரி, இப்போ 4க்கு சொல்லுங்க. 4க்கு
பாசிபிலிட்டிஸ் ஏதோ இருக்கா? அதாவது 6க்கு ஆப்போசிட்ல 4 வரலாம், 3க்கு ஆப்போசிட்டும் வரலாம், 2க்கு ஆப்போசிட்லயும் வரலாம் சார். வரலாம். அப்போ வந்து எப்படி நம்ம எக்ஸாக்டாக சொல்கிறது? இந்த ஒரு கொஷின் போதும் ஃப்ரெண்ட்ஸ் டைஸ்க்கு. பாய்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? மாதவன் ப்ரோ, ஸ்ரீராம் ப்ரோ, சார் அஜய் ப்ரோ. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணா 7 வரணும்ல சார். ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணால் 7. வெரி குட். உங்கள் பேர்? அஜய் ப்ரோ. அஜய் சார். அஜய் ப்ரோ, நீங்கள் வந்து எடுத்தோன்னே ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கு செக் பண்ணி சொல்கிறீங்க. ஆப்போசிட்டை ஆட் பண்ணால் 7. அதுதான் இந்த கான்செப்ட். கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் கிளியராக இருக்கணும். பட் நாம் எனக்கு இதுக்கு பின்னாடி என்னன்னே தெரியலையே. இப்போ 6னா மேலே இருக்குது, அதுக்கு கீழே என்னன்னு எனக்கு தெரில. 2 முன்னாடி இருக்குது, பின்னாடி என்னன்னு தெரில. 3 வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. கரெக்டா? இந்த சைடு எனக்கு மறைஞ்சிருக்கு. மேலேன்னு பார்த்தா கீழே மறைஞ்சிருக்கு, முன்னாடி பார்த்தா பின்னாடி மறைஞ்சிருக்கு. நான் என்ன பண்ணுறது? இது எந்த டைஸ்னே எனக்கு தெரியல. என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா திங்க் பண்ணுங்க. நமக்கு 2 டைஸ் தான் நம்பர்ஸ் கொடுத்தா பாசிபிள். ஒன்று ஜென்ரல் டைஸ், இன்னொன்று ஸ்டாண்டர்ட் டைஸ். இப்படி தான் நீங்கள் கான்செப்ட் படிக்கணும். புரியுதா? ஸோ ஒரு டைஸ் கொடுத்துட்டான், அது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுங்க. ஜெனரல் டைஸா இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஏதாவது 2 அட்ஜசன்ட் சைட ப்ளஸ் பண்ணா 7 வரணும். ஃபேண்டாஸ்டிக். ஸோ இது ரெண்டுமே வரல. சூப்பராக சொன்னார் அஜய் ப்ரோ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டைஸ்னாவே நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு, இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும், அது ஜென்ரலாக இல்லையான்னு தான் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒரு டைஸ் ஜென்ரலாக இல்லையானா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சப்போஸ் இந்த 2ஐயும் ஆட் பண்ணுங்க, என்ன வருது? 6ஐயும் 2ஐயும் கூட்டினா 8 வருது. இது 2ஐயும் ஆட் பண்ணுங்க, 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 5 வருது. ஓகே சரி. இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணுங்க, 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 9 வருது. அப்படிங்கிறப்ப இது என்ன டைஸ் இல்லை, இது ஜென்ரல் டைஸு கிடையாதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இட் இஸ் நாட் எ ஜென்ரல் டைஸ். புரியுதா? அப்போ இது ஜென்ரல் டைஸு இல்லாத பட்சத்துலேயே இது என்னவா மாறிடுச்சு, இது வந்து ஒரு நிலையான பகடையாக மாறிடுச்சு. புரியுதா? ஸ்டாண்டர்ட் டைஸ் மாறிடுச்சு. அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸில் 1க்கு ஆப்போசிட் 6, 2க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 4. இப்போ கொஷினில் 4க்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க, 3. பட் 3 ஆப்ஷன்லேயும் நான் கொடுக்கல. ஸோ 3 தான் ஆன்சர். கிளியராக இருக்கா? அப்போ ஒரு டைஸ்னாவே நீங்கள் என்ன செக் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அது ஜென்ரல் டைஸா இல்லையான்னு தான் செக் பண்ணணும். அப்போ ஜென்ரல் இல்லைனாவே அது ஸ்டாண்டர்டாக மாறிடும். மாறாது, அது ஸ்டாண்டர்ட் தான். இந்த கான்செப்ட் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் வரி, நான் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். இது தெரியாமல் நீங்கள் சும்மா ஜென்ரல் டைஸு ஸ்டாண்டர்ட் டைஸ்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ கிளியராக இருக்கா? ஒரு டைஸ் பார்த்தாவே ஜென்ரலாக இல்லையான்னு முடிவு பண்ணிடணும். அதுக்கு 2 அட்ஜசன்ட் சைடு கூட்டிடணும். புரியுது எல்லாத்துக்கும்? Sir, once again explain. இல்லை எந்த ஸ்டெப்புன்னு சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? சரஸ்வதி சார். சரஸ்வதி மேம், எந்த இடத்துல டவுட் இருக்கு? இப்போ இது வந்து ஜென்ரலா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க சார். அதுக்கப்புறம் எப்படி ஆன்சர் வந்தது 3ன்னு இப்போ சொல்றோம். இந்த ஸ்லைட் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? எஸ் சார். இதில் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன சொன்னேன்? எனி ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணா அது வந்து ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா எதுக்கு? ஈக்குவல் டு 7 7 ஈக்குவலா. இதை நீங்கள் பார்க்கல, கரெக்டா? எஸ் சார். அப்போ 1 இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கணும். அப்போ அதில் ஆட் பண்ணால் தானே 7. எஸ். இப்போ 3 இருந்தால் 4 இருக்கணும் ஆப்போசிட்டில். அப்போ அதை கூட்டினா தானே 7. எஸ் சார். அப்போ 2 இருக்கும், அது ஆப்போசிட்டில் 5 இருந்தால் தான் ஆட் பண்ணாதான். புரியுதா? ஓகேங்க சார். அப்போ நம்ம கொஷின் பாருங்கள், ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 4னா அதுக்கு ஆப்போசிட்டில் 3 தான் இருக்கணும். அப்போ தான் இது 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 7 வரும். இப்போ புரியுதா? இப்போ புரியுதுங்க சார். ஓகேவா? இதை விட்டுருங்க. இது வந்து அட்ஜசன்ட் சைடு ஆட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக தேவையில்ல, இதுதான் நமக்கு மெயின். ஓகே ஓகேங்க சார், தேங்க்யூ. ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கு தான் மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் போதும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ஒரு டைஸ் வந்து ஜென்ரலாக இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நிறையா இது இருக்குது கண்டிஷன், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு போட்டலாம். 4னா 3, 2னா ஆப்போசிட்டில் 5, 1னா 6. இது கிளியராக இருக்கா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரே பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பொசிஷன் ஆஃப் எ சிங்கிள் டைஸ். என்ன கேட்குறாங்க? 5 ஆன்சர் சார். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்? சார் 5 ஆன்சர் இது வந்து ஏன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ். வெரி குட். ஓகே, ஏன்னா இதை வந்து ஜென்ரல் டைஸாக இல்லை. இதை கூட்டினா 5, இதை கூட்டினா 2 தான் ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எனி 2 பக்கத்து பக்கத்து ஃபேஸ் சைடு தான் கூட்டணும். இதை 2ஐயும் ஆட் பண்ணுங்க 6. ஸோ 7 வரல. அப்படின்னா இது என்ன டைஸ்? நிலையான டைஸ். அப்போ 2க்கு ஆப்போசிட்னா 5, ஆப்ஷன் பி. புரியுது எல்லாத்துக்கும்? இப்போ பொதுவான டைஸு ஜென்ரல் டைஸுக்கு தான் வந்து இந்த ஒரு நீங்கள் சொன்னீங்களே, யாரோ மேடம் சொன்னீங்களே, 1 காமனாக இருந்தால் 2 காமனாக, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் இந்த கொஷின் டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஒரே டைஸோட 2 பொசிஷன் கொடுத்துட்டான். புரியுதா? இங்கே பாருங்க. இப்போல்லாம் நீங்கள் உட்காந்து செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? செக் பண்ணாலும் ஓகே. இங்கே பாருங்கள், இது என்னது? இது வந்து ஒரு ஜென்ரல் டைஸ். இப்போ புரியுதா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுன்ட்டு? இது தேவையே இல்லை இந்த ஸ்டெப்பு. இப்போ ஒரே டைஸோட 2 பொசிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை காமனாக இருக்குது? 2 நம்பர் காமனாக இருக்குது. நல்லா பாருங்கள், 2 2 காமனாக இருக்குது, 5 5 காமனாக இருக்குது. புரியுதா? இப்போ எந்தெந்த நம்பர் காமனாக இல்லாமல் இருக்குது? இந்த பொசிஷனில் 3, இந்த பொசிஷனில் 4. அப்போ 3க்கு ஆப்போசிட் 4, 4க்கு ஆப்போசிட் 3. புரியுதா? அப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க? 3க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. டைரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, ஸோ ஜென்ரல் டைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 1 காமனாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பொசிஷனில் ஒரு நம்பர் காமனாக இருக்க மாதிரி. இப்போ கேட்பீங்க, சார் இதில் வந்து 2 காமனாக இருக்கே அப்படின்னா வேறு வழி இல்லை. இப்போ காமனாக இருக்கிறத ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே எது மிச்சம் இருக்குது, இங்கே எது காமனாக இல்லாமல் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். புரியுதா? ஸோ இது வந்து ஜென்ரல் டைஸில் ஒரு கான்செப்ட்டு. இப்போ அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், ஒரே டைஸோட 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 1க்கு ஆப்போசிட் என்ன? ஸோ 1க்கு ஆப்போசிட் என்ன? ஸோ இங்கே உட்காந்து நீங்கள் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதிங்க இது என்ன டைஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ பாருங்கள், 2 காமனாக இருக்குது. வேறு ஏதோ காமனாக இருக்கா? இல்லை, ஒரே பொசிஷன் தான் காமனாக இருக்குது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு பொசிஷன் காமனாக இருக்கிற மாதிரி இருந்தால், போன கொஷின் பாருங்கள் 2 காமனாக இருந்தது. கரெக்டா? இங்கே பாருங்கள் 1 காமனாக இருக்குது. இந்த ஒரு டெக்னிக் போதும். இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே 2 காமனாக இருக்கா? இந்த காமனாக இருக்குலேருந்து கிளாக் வைஸ். ஓகே, ஸோ அப்போ 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அப்புறம் 1 5, மறுபடி இங்கே பாருங்கள் 2லேருந்து காமன் கிளாக் வைஸ் 2 6 3. இப்போ சப்போஸ் கொஷின் கேட்குறாங்க 5க்கு ஆப்போசிட் என்னன்னா 3, 3க்கு ஆப்போசிட்னா 5, 1க்கு ஆப்போசிட்னா 6, 6க்கு ஆப்போசிட்னா 1. இப்போ 2க்கு ஆப்போசிட் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன போடுறது? 4 போட்டுருங்க. ஓகே, ஸோ 2 போட்டுறாதீங்க. ஸோ ஏன்னா இருக்கிறதே 6 சைடு தான். அப்போ 6 நம்பர் கண்டிப்பாக வரணும். புரியுதா? இந்த கொஷினில் வந்து 1க்கு தான் ஆப்போசிட் கேட்குறாங்க, 6 போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் காமனாக வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். காமனாக இருக்கிறதுலேருந்து கிளாக் வைஸ், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று இங்கே பாருங்கள், என்ன காமனாக இருக்குது? 2 தானே காமனாக இருக்குது. இங்கே பாருங்கள் 2 தானே காமனாக இருக்குது. இப்படி காமனாக இருக்கிறது டாப்பில் தானே இருக்குது. இங்கேயும் டாப்பில் தான் இருக்குது. இப்படி இருந்தால் இந்த ட்ரிக்கு கூட தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த முன்னாடிக்கு இந்த முன்னாடி ஆப்போசிட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த சைடுக்கு இந்த சைடு ஆப்போசிட் ஆயிரும். ஏன்னா காமனாக இருக்கிறது ஒரே இடத்துல வேறு இருக்குது. அப்போ இந்த முன்னாடி என்ன இருக்குது? 5 இருக்கா? 5க்கு ஆப்போசிட்டு 3, டைரெக்டாக போட்டுருங்க. இந்த சைடில் 1 இருக்கா? 1க்கு ஆப்போசிட்டு 6. ஸோ நமக்கு வந்து டைம் வந்து எவ்வளோ வந்து கம்மி பண்ண முடியுமோ ட்ரிக்கு அப்படி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிளியராக இருக்கா? இப்போ 4 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் நான் ரெக்கார்டிங் போடுறேன், டோன்ட் வரி. இப்போ 3 பொசிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டைஸோட 3 பொசிஷன் கொடுத்துட்டு 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், கொஷின்லாம் ஃபாஸ்ட்டாக முடிங்க.
இந்த மாதிரி ஃபிகர் இருக்குல்ல, ஃபிகர் பார்த்தோன்னே ஒரே டைஸோட 3 பொசிஷன் முடிஞ்சு போச்சு. அப்புறம் 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற பொசிஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 2ல் பாருங்கள் எத்தனை காமனாக இருக்குது, 1 தான் சார் காமன். ஆன்சர் வந்து இங்கே பாருங்கம்மா, ஒரே நிமிஷம். ஸோ ஒரே நம்பர் தான் காமனாக இருக்குது 3. ஓகே, நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். 4 sir. ஓகேம்மா. 6 sir. அப்போ 3லேருந்து கிளாக் வைஸ் எழுதுங்க. 3 1 5. ஸோ இங்கே பாருங்கள் 3 2 6. இப்போ கொஷினில் 1க்கு ஆப்போசிட் கேட்டால் 2, 2க்கு ஆப்போசிட் கேட்டால் 1, 5க்கு ஆப்போசிட் கேட்டால் 6, 6க்கு ஆப்போசிட்னா 5, 3 கேட்டால் என்ன பண்ணுறது 4. ஏன்னா எந்த நம்பர் இல்லையோ 3க்கு 3 போட்டுறாதீங்க, 4க்கு கேட்டால் 3, 3க்கு கேட்டால் 4. கிளியராக இருக்கா? இப்போ நான் இந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு 2 தான் எடுக்கணும்னு இல்லை, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கிறேன். ஓகே, இதில் எத்தனை நம்பர் காமனாக இருக்குது? 3 3 காமனாக இருக்குது. அப்புறம் 1 1 காமனாக இருக்குது. பேலன்ஸ் யார் சும்மா இருக்கிறது? இங்கே 5, இங்கே 6. அப்போ 5க்கு ஆப்போசிட் 6. ஸோ 2 நம்பர் காமனாக எடுக்கிறப்ப என்னால் 1 தான் ஷூராக சொல்ல முடியுது எதுக்கு எது ஆப்போசிட்னு. அதனால தான் எப்பயுமே நம்ம ஒரு நம்பர் காமனாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு 3க்குமே சொல்லிடலாம், 3 சைடுக்குமே 3 சைடு எது ஆப்போசிட்னு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சப்போஸ் 2 3 எடுக்கிறோம் பொசிஷன், என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? இங்கே 6 6 3 3. இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ அன்காமன், காமனாக இல்லாதது அதுக்கு தான் ஆப்போசிட். இங்கேயும் பாருங்கள் ஒரு நம்பருக்கு தான் சொல்ல முடியுது. இந்த 5 கொஷின்ஸ் கிளியராக இருக்கா? இங்கேயே டைஸ் முடிஞ்சுது, அதாவது க்ளோஸ்டு டைஸ் சொல்லுவாங்க இது. நாளைக்கு வந்து ஓப்பன் டைஸ் முடிச்சிடறேன். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் சொல்லுங்கள். இதுக்காக தான் நான் சொன்னேன், அதாவது அந்த ஸ்டாண்டர்ட் டைஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, தியரி பாட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு டைஸ் நிலையான டைஸ்னால் அதுக்கு எதிர் பக்கம் வந்து கூட்டினா 7 வரும். இதெல்லாம் குரோர்பதியில் கேட்ட கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், நம்பர்ஸே கொடுக்கல, கலர் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், 2 பொசிஷன் சூஸ் பண்ணோம். அந்த 2க்கும் எப்படி இருக்கணும், ஏதோ ஒன்று காமனாக இருக்கிற மாதிரி பண்ணி. என்னம்மா கொஷின் என்ன கேட்குறாங்க? விச் கலர் இஸ் ஆப்போசிட் டு ப்ளூ? சி ப்ளூ ப்ளூ கிரீனா சார்? இருங்கண்ணா, எனக்கே தெரில, பார்த்தலாம் இருங்க. ஸோ கிரீன் சார். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 2. கிரீன் சார். ஓகேம்மா, சூப்பர். ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் காமனாக இருக்கா? ப்ளூ காமனாக இருக்கான். சரியா? 1 தான் காமனாக இருக்குது. அதுவும் பாருங்கள் அது ரைட் சைட்லேயே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ரீனுக்கு ஆப்போசிட் ரெட்டு டைரெக்டாக போட்டுக்கணும். ஆஹா, 2 காமனாக இருக்கா? சாரி. ஸோ ப்ளூக்கு ப்ளூ காமன் ஆயிடுச்சு, ரெட்டுக்கு ரெட்டு காமன் ஆயிடுச்சு. அப்போ க்ரீனுக்கு ஆரஞ்சு தான் வந்து ஆப்போசிட். கரெக்டா? ஓகே, ஃபஸ்ட்டு 2 பொசிஷன் எடுத்தால் இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், 2 1 3 எடுத்து பார்க்குறேன். ஏன்னா இங்கே ஒன்று தான் காமனாக இருக்குது, ப்ளூ தான் காமனாக இருக்குது. கரெக்டா? அப்போ காமனாக இருக்கிறதுலேருந்து கிளாக் வைஸ். ஸோ ப்ளூ ஆரஞ்ச் ரெட். இங்கே ப்ளூ க்ரீன், ஏன்னா காமனாக இருக்கிறதுலேருந்து கிளாக் வைஸ். பர்பிள். இப்பயும் பாருங்கள், ஆரஞ்சுக்கு க்ரீன் ஆப்போசிட் சொல்லிடலாம், ரெட்டுக்கு பர்பிள், ப்ளூக்கு ப்ளூ வருது. அப்போ கண்டிப்பாக என்ன வரும், இன்னொரு கலர் எல்லோ தான். ஏன்னா எல்லோ தான் இருக்குது. மொத்தம் 6 சைடுனா 6 கலர் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, புரியுதா? இல்லை சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 3rd and 4th பொசிஷன் எடுத்துக்கோங்க. இங்கே யார் யார் காமனாக இருக்கா? பர்பிள் காமனாக இருக்குது, க்ரீனுக்கு க்ரீன் காமன் ஆயிடுச்சு. யார் லெஃப்ட் அவுட்டு? இங்கே ப்ளூ, இங்கே வந்து எல்லோ. ஏன்னா இதுக்கு தான் காமன் எதுவும் இல்லை. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கலர்ஸ் வச்சும் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து க்ளோஸ்டு டைஸ். இதில் எதாவது டவுட் இருக்கா? எல்லாத்துக்கும் கிளியராக இருக்கா? பொசிஷனில் 2 காமனாக இருக்குமா? பர்பிள் காமனாக இருக்குது, க்ரீன் காமனாக இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், 2 காமனாக இருக்கப்ப யார் காமனாக இல்லையோ அவங்க அதுக்கு ஆப்போசிட், அவ்வளோதான்.
புரியுதா? ஒன்று காமனாக இருக்கப்போ தான் இந்த கிளாக் வைஸ் ட்ரிக்கு. இப்போ கிளியராக இருக்கா? அதனால தான் நம்ம ப்ளூக்கு எல்லோ டைரெக்டாக போட்டாச்சு. சரி ஓகே சார். அவ்வளோதான். 2 காமனாக இருக்கப்ப யார் அன்காமனோ அவங்களுக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. இங்கே ப்ளூ இங்கே எல்லோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 காமன்னா. ஸோ 2 காமனாக இருக்கப்ப நம்ம ஒன்று தான் ஷூராக சொல்ல முடியும். லக்ஷ்மி பிரியா, கிளியரா? ஓகே சார். ஓகே. இங்கே பாருங்க 7th கொஷின். Sir, option B. 4 sir. 4 B ஃபார் பாம்பே. ஓகே, இங்கே பாருங்க 2 காமனாக இருக்குது, 5 காமனாக இருக்குது. இதே பார்த்த கொஷின் மாதிரி தான் இருக்குது. ஸோ 3க்கு ஆப்போசிட் என்னது? 4. டைரெக்டாக போட்டலாம். புரியுதா லக்ஷ்மி பிரியா மேம்? இங்கே பாருங்கள் 2 காமன் ஆயிடுச்சு. ஏன்னா 2 காமனாக இருக்கிறப்ப யார் அன்காமனோ அவங்க அப்படியே ஆப்போசிட் ஆயிடுவாங்க. இதுக்கும் மேலே டஃப்பான கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி லெவல் கொஷின் வந்து நான் அடுத்த கிளாஸ் கொடுக்குறேன் ஷூராக. ஏன்னா பாசிபிலிட்டிஸும் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ புரியுதா? இப்போ டைரக்ட் கொஷின் கேட்டிருக்காங்க 3க்கு ஆப்போசிட் என்னன்னு. ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு 3க்கு ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்க முடியுது, 4. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, வந்துடுறேன். ஸோ இந்த 2 டாபிக் கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் சார். ஓகே, எல்லாத்துக்கும் மாதவன் ப்ரோ, ஸ்ரீராம் ப்ரோ, ஓகே, ஜின்கா மேம் இருக்கீங்களா? Sir, last மட்டும் 1 time காமிங்க sir. ஒரு 2 minutes எல்லாருமே பிரேக் போயிட்டு வந்துருங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் கூட்டு வட்டி, டிஸ்கவுண்ட், இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பர்சன்டேஜ் மெத்தடில். புரியுதா? ஸோ ஆக்சுவலாக எனக்கு டைம் அண்ட் ஒர்க் கிளாஸ் இருக்குது. அது ஆல்ரெடி உங்களுக்கு ரெக்கார்டிங்கே போட்டுறேன். ஏன்னா எடுக்காத டாபிக் எடுக்கிறேன். எஸ்ஐயும் இருக்குது, சிஏயும் இருக்குது. எங்கேயும் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 minutesல வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கவுண்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாம் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. 25 வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? அதுக்கு வந்து கொஷின்ஸ் இப்படி பிக் பண்ணும். ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்க? இது ஆல்ரெடி நான் ரீலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஓகே, ஸோ கடைக்காரர் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு டைம் 20% தள்ளுபடி பண்ணுறாரு. புரியுதா? 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? பார்கெயின் பண்ணுறீங்க. சார்னு அச்சீவ் பண்ணுறீங்க. சரி, அவரு போனால் போகுதுன்னு ஒரு 25% மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. புரியுதா? கொஷின் புரியுதா? இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக கடைக்காரரு சிங்கிள் ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாரு? இதுதான் கொஷின். இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? இதெல்லாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்கறது தெரியும். எப்படி அப்ரோச் பண்ணலாம்? என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? மாதவன் ப்ரோ, ஸ்ரீராம் ப்ரோ இருக்கீங்களா? Sir, x plus y plus xy by 100. ஜின்கா மேம் தான் வந்து ஃபுல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம ரீல்ஸை. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இப்போ மேடம் சொன்னாங்க, ஜின்கா மேம் தானே சொன்னீங்க? ஆமாம் சார். ஸோ இந்த 2 வட்டிக்கு பதிலாக ஒரே வட்டியாக கடைக்காரர் கொடுத்தா எவ்வளோன்னு கேட்டால் அழகாக ஃபஸ்ட்டு ஆப்ஷனே என்ன இருக்கும்? 45% இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. இரு தள்ளுபடிக்கு இணையான ஒரே தள்ளுபடினா என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100. இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணும். இந்த ஃபார்முலா தான். டிஸ்கவுண்ட்டாக என்னது? மைனஸா? அப்போ எக்ஸ் வர இடத்துல என்ன பண்ணும்? -20. ஒய்க்கு என்ன பண்ணும்? -25. ஸோ இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே. ஸோ எக்ஸ் வந்து -20, ஒய் வந்து -25. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 20 × 25 இருக்குன்னா ப்ளஸ் 500. அவ்வளோதான், கேன்சல் பண்ணுங்கள். ஸோ -45 ப்ளஸ் 5. அப்போ ஆன்சர் என்னது? -40. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுப்பாரு? எவ்வளோ கொடுத்துருப்பாரு டிஸ்கவுண்ட்டு? 40%. மைனஸ் சொல்லக்கூடாது, ஏன்னா டிஸ்கவுண்ட்டே நெகட்டிவ் தான்.
ஸோ அப்போ 40% கொடுத்துருப்பாரு. அப்போ பி ஆப்ஷன் வந்து 40 தான் வரும். புரியுதுங்களா? இப்போ டவுட் வரும். இந்த கொஷின் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் என்னோட ரீல்ஸ் இப்போ தான் போட்டிருக்கேன், ஒரு 2 நாள் முன்னாடி. போன டிஎன்பிஎஸ்சி அக்டோபர் எக்ஸாமில் கேட்ட கொஷின். டெஃபினட்டாக இந்த டைம் சான்ஸ் இருக்குது. இது எந்த ஸ்கூல் புக்லேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன கான்செப்ட்னா வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டி. இது என்ன கான்செப்ட்டு? தள்ளுபடி, கூட்டு தள்ளுபடி. ஏன்னா சிஏக்கும் இதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். புரியுதா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஷின்ஸ் நீங்கள் பிக் பண்ணணும். இப்போ எதாவது டவுட் வரலையா யாருக்கும்? அடுத்த கொஷின் போகலாமா? ஜின்கா மேம், எஸ் சார். ஏதாவது டவுட் வருதா? மாதவன் ப்ரோ, சரஸ்வதி மேம். சரி, 2 சொன்னீங்கன்னா ஓகே. 3 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இதுக்கு இணையாக ஒரே டிஸ்கவுண்ட்னா என்ன பண்ணலாம்? இது நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போடல. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு, அப்புறம் ஃபார்முலா என்னது, எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட், அப்படிலாம் போயிடாதீங்க, அது கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின். 5%, 10%, அப்புறம் 20%. இந்த 3 டிஸ்கவுண்ட்டுக்கு இணையான ஒரே தள்ளுபடி என்ன? வாட் இஸ் தி சிங்கிள், இங்கிலீஷில் நான் சொல்கிறேன் பாருங்க. வாட் இஸ் தி சிங்கிள் ஈக்குவலண்ட் டிஸ்கவுண்ட் ஈக்குவலண்ட் டு 3 டிஸ்கவுண்ட்ஸ்? இதுதான் கொஷின். இந்த 3 தள்ளுபடிக்கு இணையான ஒரே தள்ளுபடி என்ன கேட்டாங்க எக்ஸாமில். வச்சுக்கோங்க, கொஷினே லீக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? நான் 2க்கு தான் சொன்னேன், கரெக்டா? 2 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கும், எவ்வளோ? 35% டிஸ்கவுண்ட் இருக்கும். தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. இந்த 2 எடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100. எக்ஸுக்கு என்ன பண்ணும்? -5, ஒய்க்கு -10 ப்ளஸ், ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 10×5 50 பை 100. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ -15லேருந்து ஒரு ஆஃப் போச்சுன்னா என்ன வரும்? -14.5%. புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? புரியுது சார். ஸ்க்ரீனே மாறிச்சு. சரி, இப்போ என்ன கொஸ்டின் பார்த்தோம்? 5, 10, 20 தானே? 3க்கும் சேர்ந்து 5%, 10%, 20% டிஸ்கவுண்ட்டுக்கு கடைக்காரரு ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா எவ்வளோ? ஸோ எக்ஸுக்கு 5 வச்சுக்கிறேன், ஒய்க்கு வந்து -10. ஓகே, சாரி, -5 -10 ஆட் பண்ண என்ன வரும்? -15 ப்ளஸ் இது ஒரு அரை. அப்போ -14%. இது ரெண்டுக்கும் எவ்வளோ வருது ஃப்ரெண்ட்ஸ்? -14.5% டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? இதுக்கும் நம்ம ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ புரியுதா? இப்போ எக்ஸ் என்னவா மாறிடும்? -14.5. ஒய் என்னவா மாறிடுச்சு? -20. ஸோ இது 2 இன்டூ பண்ண என்ன வருது? 29 பை 100. ஓகே, இது வந்து ரேண்டம் கொஷினாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அப்போ எவ்வளோ ஆன்சர் வருது? -34.5. அதிலிருந்து இது தெரியுமா? சி 29/100 டெசிமலில் எப்படி எழுதலாம்? 0.29 சார். 0.29. ஓகே, அப்போ 0.29 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ என்ன ஆயிரும்? இங்கே பாருங்கள், இது மைனஸ் சிம்பிள், இது ப்ளஸ்ஸு. ஆட் பண்ணி விட்றாதீங்க. ஸோ பாரோ பண்ணுங்க. 10, 4
ஸோ 2 1 4 3. அப்போ கடைக்காரரு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு? 34.21% டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. புரியுதா? ஆப்ஷன் ஏ வந்து 35 இருக்கும். டெஃபினட்டாக போட்டுறாதீங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தா இப்படி. மாதவன் ப்ரோ புரியுதா? ஸ்ரீராம் ப்ரோ புரியுது ப்ரோ. ஓகே, எல்லாத்துக்கும் புரியுதா? எஸ் சார். சின்கா மேம் 3 டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு புரியுதா? எஸ் சார் புரியுது. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ கொஷின் பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன்லாம் தெரியுமா? அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லை. இதை மாற்றிடலாமா இந்த ஸ்லைடு? சார் எனக்கு உங்களோட இது விசிபிள் ஆக மாட்டேங்குது சார் ஸ்கிரீனு. அப்போ மறுபடியும் எல்லாத்துக்குமா இல்லை உங்களுக்கு மட்டுமாமா? விசிபிளா இருக்குங்க சார். மேடம் நீங்கள் மட்டும் அப்படியே ஒரே நிமிஷம் வெளில போயிட்டு வந்துருங்க. டன்னா? நம்ம கான்செப்ட் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ராவர்ப் இருக்கும்ல, ப்ரிப்பேர் ஃபார் தி worst, hope for the best. ஓகே, இப்போ கொஷின் பாருங்க. சப்போஸ் $12 அப்புறம் 25%, இதுக்கு ஒரே டிஸ்கவுண்ட்டாக கடைக்காரர் உங்களுக்கு கொடுக்கணும். புரியுதா? என்னவா கொடுப்பாரு? என்ன கொடுக்கலாம்? சரி, இங்கே பாருங்க. இந்த கொஷின் 10% அண்ட் 20%, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இதுதான் டிஎன்பிசி கொஷின். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய், சாரி மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் இது ப்ளஸ் 200/100, கரெக்டாக? -30 + 2, ஸோ 28% ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்தா அவர் கொடுத்துருப்பார். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்தாவே நமக்கு கால்குலேஷனில் ரொம்ப இதாயிரும், டவுட் ஆயிரும், ஐயோ அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 25க்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ 10%-ஐ எப்படி சொல்லலாம்? 10/100 தானே? அதுதானே இதோட அர்த்தம், கரெக்டா? எஸ் சார். கேன்சல் பண்ண என்ன வருது? 1/10. இந்த டெக்னிக் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக், எந்த புக்லையும் இருக்காது. சரி, 20%-ஐ எப்படிமா எழுதலாம்? 20/100 1/5. புரியுதுங்களா? இதுதான் வந்து பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன். பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன். ஓகே, எல்லாத்துக்கும் புரியுதா? ஸோ இந்த கொஷின் ஒரே டிஸ்கவுண்ட்டுக்கு, டிஸ்கவுண்ட் கான்செப்டுக்கு நான் வேறு ட்ரிக் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது தான் ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, 10 எவ்வளோ மைனஸ் ஆகுது? இது டிஸ்கவுண்ட்னால மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 10லேருந்து 1 போச்சுன்னா 9, ஒரிஜினல் வேல்யூ ரெடியூஸ்டு வேல்யூ. சரி, அடுத்த பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான்? 1/5. கீழே இருக்கிறது ஒரிஜினல் வேல்யூ, மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணால் ரெடியூஸ்டு வேல்யூ. ஓகே, இப்படி எழுதிக்கிறீங்க. 2%னால 2 தடவை எழுதிக்கிட்டோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. 10/5s are 50, 9/4s are 36. ஓகே, என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன்.
10% 20%க்கு ஈக்குவலண்ட்டாக ஒரே டிஸ்கவுண்ட் கேட்டால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் போடாமல் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். பர்சன்டேஜ்லேருந்து ரேஷியோ. அப்போ 10%னா 10 அவுட் ஆஃப் 100 கேன்சல் பண்ணால் 1/10. 20%னா 100க்கு நான் 20 தான் எடுக்கிறேன், கேன்சல் பண்ணால் 1/5. இப்போ இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிறது தான் ஒரிஜினல் வேல்யூ 10, மேலே எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. 10லேருந்து 1 போச்சுன்னா 9. அடுத்து இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். 10 5s are 50, 9 4s are 36. ஓகே, இதுதான் வந்து ஒரிஜினல் வேல்யூ, இது ரெடியூஸ் ஆன வேல்யூ. இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆச்சுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரெடியூஸ் ஃபார்முலா என்னது, எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னா நான் என்ன சொல்லணும், ஒரிஜினல் வேல்யூலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 14%. 14 தானே, 50லேருந்து 36 ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் ஆஃப் ரெடியூஸ்னால ஒன்று தான், டிக்ரீஸ் பர்சன்டேஜ்னால ஒன்று தான். இந்த ஃபார்முலாலாம் இம்பார்ட்டண்ட் பர்சன்டேஜ் டாப்பிக்கில். சி பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் என்ன ஃபார்முலா, இன்க்ரீஸ் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ குறைவு பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. அதே கான்செப்ட் தான் இங்கே. எனக்கு 50லேருந்து எவ்வளோ மாறிடுச்சு, 36. ஸோ 14 குறைஞ்சிருச்சு. பை ஒரிஜினல் வேல்யூ தான் கீழே போடணும். எவ்வளோ ஒரிஜினல் வேல்யூ, 50. ஸோ பர்சன்டேஜ்னால நான் 100%னால பெருக்கிடணும். ஸோ இப்போ 150s are 50, 2 times 100 ஆயிரும். இதுதான் நமக்கு அந்த 28% வந்துச்சா பார்த்தீங்களா. ஸோ இந்த கான்செப்டில் போட்டால் இப்படி வருது 28. நான் டைரெக்டாக போட்டால் இப்படி வருது. புரியுதா? இதை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எந்த புக்லேயும் இருக்காது. எதுக்கு சார் சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்லி தரீங்க? சம்மந்தம் இருக்குது. இது கிளியரா? தூங்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியுது ப்ரோ. புரியுதா? இப்போ எதுக்கு இவ்வளோ நான் கத்திட்டு இருக்கிறேன், இந்த 12%க்கு சி இதை நோட் பண்ணிக்கோங்க. 12 25%க்கு ஈக்குவலண்ட்டாக கடைக்காரர் ஒரே டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். கரெக்டா? ஸோ இது மாற்றிடலாமா? ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எல்லாரும். எல்லாத்துக்கும் ஓகேவா? மாற்றிட்டா? ஏன்னா மாற்றினா போயிடும். ஓகே, ஸோ மௌனம் வந்து சம்மதம். இப்போ பாருங்க, ஸோ 12.5%க்கும் 25%க்கும் ஈக்குவலண்ட்டாக ஒரே டிஸ்கவுண்ட் கடைக்காரர் கொடுக்குறாருன்னா -12.5 -25 ப்ளஸ் இந்த 25யும் 12.5 பெருக்கிறதே பெரிய போராட்டம் பை 100. இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், 12.5% ரேஷியோவில் எழுதுகிறேன். சரி, ரேஷியோவில் எப்படி எழுதலாம், 12.5% எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 25/2 2 போடக்கூடாது. பர்சன்டேஜ்னா என்னது, அவுட் ஆஃப் 100 பை 2 into 100. அப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 time 4 time 1/8 வந்துருச்சா? ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு. இதே 25% ரேஷியோவில் எப்படி எழுதலாம், 25 அவுட் ஆஃப் 100. கரெக்டா? அந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் அப்போ மட்டும் அந்த பர்சன்டேஜ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அவுட் ஆஃப் 100ன்னு. ஸோ 1/4. இப்போ ஆன்சர் பண்ணலாமா? ஒரிஜினல் வேல்யூ என்னது, 8. 1 மைனஸ் ஆனால் 7. ஒரிஜினல் வேல்யூ 4. 1 மைனஸ் ஆனால் 3. ஸோ என்ன பண்ணோம், பெருக்கணும். 32/21. இப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு, 32லேருந்து 21னா 11. கரெக்டா? பை ஒரிஜினல் வேல்யூ என்னது, 32 into 100%. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். புரியுதா? எவ்வளோ குவிக்காக ஆன்சர் பண்ணிட்டோம். இது நான் ரேண்டமாக கொடுத்தேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா? பர்சன்டேஜில் கொடுத்து அதை வந்து ரேஷியோலாக மாற்றுற கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, சார் ஒரு டவுட் சார். கேளுங்கம்மா கேளுங்க.
இந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருந்து நம்ம ப்ராப்பர் ஃபிராக்ஷன் மாத்துறோம்ல சார். மத்த क्वेश्चनக்கும் அவங்க பெர்சன்டேஜ்ல தானே சார் இருக்கு. ஆனா இங்க மட்டும் ஏன் 100 ஆட் பண்றோம்? எந்த மல்டிப்ளை கொஷின்மா? பண்றோம். எந்த கொஷின்ல சொல்றீங்கம்மா? இப்ப இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கூட நம்ம பெர்சன்டேஜ்ல தானே சார் பார்த்துட்டு வரோம். ஆமா. ஆனா இங்க மிக்சட் ஃபிராக்ஷன் வரும்போது மட்டும் ஏன் டிவைடட்ல 100 மல்டிப்ளை சூப்பர். பண்றோம்னு கேக்குறேன். இங்க பாருங்க. 25% இருக்கு. பெர்சன்டேஜ்னா என்னது? அவுட் ஆஃப் 100. கிளியரா? ஸோ எஸ் மேலே சார். 25, நம்ம 25 அந்த 100 நம்ம விடவே இல்லை எங்கேயுமே. ஸோ இங்கே 12.5 இருக்கா? ஸோ 12.5 தான் நான் என்ன பண்ணுறேன், 12.5ன்னு எழுதுறேன். ரெண்டும் ஒன்று தானே? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 25/2. ஓகே, பட் இது வந்து பர்சன்டேஜ். இல்லை இல்லை, அடிக்காதீங்க, ஒரே நிமிஷம். பர்சன்டேஜ்மா, இங்கே பாருங்க, 25%னா பை 100 போட்டாச்சு. அப்போ 12.5%னா கீழே என்ன பண்ணும்? 25/2 ஒரு 100 வருமா இல்லையா? அதுதான் அந்த 100. Percentage means out of 100. கிளியரா இருக்கா? அதுதான் அந்த 1/8. ஸோ பர்சன்டேஜ்ல இருந்து ரேஷியோ கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தரவாயிட்டிங்கனாவே 25 கன்ஃபார்ம். எல்லா கொஷினுமே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 மேக்ஸில் ஒரு 9 கொஷின்ஸ் ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். மீதி ஒரு 7 கொஷின்ஸ் வந்து பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே போட்டுடலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணிடுவேன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு போட்டலாம். இந்த மூணே போதும் உங்களுக்கு 25 வாங்குறதுக்கு. பட் இந்த 3 தான் நீங்கள் படிக்கணும். புரியுதா? ஸோ நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், டோன்ட் வரி. ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜ் டு ரேஷியோவா? ஸோ 1/1, 1/2, 1/3 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1/4, 1/5, 1/6, 1/7 வரைக்குமாச்சு நம்ம படிக்கணும், மனப்பாடம் பண்ணும். ஸோ 100%னா என்னது? 100 அவுட் ஆஃப் 100ஆ? கேன்சல் பண்ணால் 1/1 1 வருதா? சரி, அடுத்து என்னது? 1/2. 50% தான் 1/2ன்னு சொல்லலாம். அடுத்து 1/3, 16 2/3, சாரி 33 1/3%ஓட ஈக்குவலன்ட் தான் என்னது? 1/3. ஸோ அடுத்து என்ன வரும்? 25%. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 20%ஓட ஈக்குவலன்ட் தான் 1/5. அப்புறம் 16 2/3%ஓட ஈக்குவலன்ட் 1/6. 14 2/7% ஆஃப் ஒரு நம்பர் தான் இது. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்களா? இந்த பேஜ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நான் கிளியராக கூட எழுதுறேன். இதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்கம்மா, நோட்டில் எழுதிக்கோங்க. இது வந்து 33 1/3%. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்? சப்போஸ் கொஷின் கொடுக்குறாங்க, 33 1/3% ஆஃப் 9 ப்ளஸ் 14 2/7% ஆஃப் 42. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க சிம்பிளிஃபிகேஷனில். புரியுதா? என்ன பண்ணலாம்? சி 33 1/3க்கு தான் என்னது? 1/3. அவ்வளோதாம்மா. இன்டூ 9 ப்ளஸ் 14 2/7%க்கு தான் என்னது? 1/7. 1/7 ஆஃப் 42. முடிஞ்சு போச்சா? எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கொஷின் அட்டன் பண்ண? ஆன்சர் 9. புரியுதா? இந்த பர்சன்டேஜ் டு ரேஷியோ கன்வர்ஷன் 100% முக்கியம் முக்கியம் முக்கியம். அட்லீஸ்ட் அந்த 1/7 வரைக்குமாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. சி இங்கே பாருங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், பர்சன்டேஜ், இது ரேஷியோ. லக்ஷ்மி பிரியா மேம் இருக்கீங்களா? ஜின்கா மேம்? ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோஸ் எழுதிக்கோங்க, இதுதான் ஈஸி. 1/1, 1/2, 1/3, 1/4, 1/5, 1/6, 1/7 எழுதுவோம். எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். 1/9, 1/10. இதுதான் ரேஷியோ. இப்போ 100%க்கு ஈக்குவலண்ட் எவ்வளோ? 1/1 1. ஸோ 50%னா நான் ரேஷியோவில் எப்படி எழுதலாம்? ஆஃப். ஸோ 1/3னா 33 1/3%ன்னு எழுதலாம். சார் என்னால் இதை ஞாபகப்படுத்த முடியல, சப்போஸ் கொஷின் கேட்குறாங்க,
33 1/3% ஆஃப் 27. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல எனக்கு இந்த ரேஷியோ தெரிஞ்சால் நான் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். நான் சொல்லுவது புரியுதா? 1/3 × 27 ஆன்சர் என்னது 9. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 × 33 100/300 × 27 கேன்சல் பண்ணால் அதே 9. தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது. ஸோ 1/4னா என்னது 25% தான் நான் இப்படி சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்கள் 1/5னா 20%. இதுதான் முக்கியம். 16 2/3% ஈக்குவலண்ட் 14 2/7%. ஸோ 1/8 இங்கே பர்சன்டேஜ் போடுறேன். ஸோ 12.5% முக்கியம். இங்கே பாருங்கள் கொஷின் 37.5% ஆஃப் 88 ப்ளஸ் 66 2/3% ஆஃப் 9. இதோட ஆன்சர் கேட்பாங்க. புரியுதா கொஷினு? இங்கே பாருங்க, ஒரு 12.5க்கு 1/8 சரியா? சி ஒரு 12.5%க்கு என்ன ரேஷியோ 1/8. ரெண்டு 12.5 சேர்ந்தா மறுபடியும் ஒரு 1/8. அதுதான் பாருங்க 25%னா நீங்கள் என்ன போடுறீங்க 2/8 1/4. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு 12 சேர்ந்தா 25%. 3 12 இதுதான் முக்கியம். 3 12 சேர்ந்தா என்னது 37% ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் 37.5%க்கு 3/8ன்னு தெரிஞ்சால் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்? ஸோ 33. இந்த வேல்யூ வந்து 33. புரியுதா? ப்ளஸ் நமக்கு தெரியும் 33 1/3%னா என்னது 1/3. அப்போ 66 2/3னா இன்னொரு 1/3 ஆட் பண்ணால் என்ன ஆயிடுச்சு 2/3 ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தானே, உங்களுக்கு அந்த பர்சன்டேஜில் வந்து நல்லா இது பண்ணுறேன். இது மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷார்ட்ஸும் போகிறேன் இதை பேஸ் பண்ணி. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க்காக தான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளைண்டாக படிக்காதீங்க. இப்போ டிஸ்கவுண்ட் பார்க்குறீங்கல்ல, இதே தான் வந்து சிஐ. இது எந்த யூடியூப் சேனல்லையும் இருக்காது நான் சொல்கிற கான்செப்ட்டு. அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு சொல்லித்தரேன். சிஐ எஸ்ஐயும் ஈக்குவல். இப்போ சப்போஸ் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஒரே நிமிஷம் மாற்றுட்டா, இது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ ஃபார் 3 இயர்ஸ்னால் சொல்லிடுவீங்க. என்னது ஃபார்முலா இருக்கா? உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லைல்ல? சரி, இது மாற்றுறேன், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் காலாகாலமாக கொஷின் கேட்டே இருப்பாங்க. என்னது எஸ்ஐ அண்ட் சிஐ டிஃப்ரென்ஸ், 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. PR² சார். வெரி குட். 3 இயர்ஸ்க்குமா சார் PR² × 300 + R/100. உங்கள் பேருமா? யுவராஜன் சார். வெரி குட்மா. இப்போ நான் கேட்குறேன் கொஷின் 2.5 வருஷத்துக்கு ஏம்மா எஸ்ஐசிஐ 2.5 வருஷத்துக்கு என்னம்மா ஃபார்முலா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? யுவராஜா? சார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மட்டும் தான் சார் படிச்சிருக்கேன். ஏன்னா புக்கில் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் இருக்குது. என் டவுட் ஆமா என்னன்னா, ஏன் 2.5 இயர்ஸ் கேட்கக்கூடாதா? அப்படி கேட்டால் இதுதான் கேட்பாங்கன்னு இல்லை, எனக்கு அதுதான் டவுட்டு. இப்போ டிஎன்பிஎஸ்சி இப்போ ட்ரெண்டை மாற்றிட்டாங்க, ஓகே. இப்போ 2.5 இயர்ஸ் கேட்டால் இந்த கொஷின் அவுட் ஆயிருமா? அப்போ அந்த ஃபார்முலா தெரியலனா இந்த கொஷின் அவுட். அதுதானே கான்செப்ட்டு. உங்களை கேட்கல, ஜஸ்ட் ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, அதுதான் நான் கேட்குறேன். அப்போ அந்த ஃபார்முலா என்ன சொன்னீங்க 2 இயர்ஸ்க்கு? சார் PR² / 100² சார். PR² / 100². ஆமா, 3 இயர்ஸ்க்கு இருக்கா? இருக்கு சார். என்ன ஃபார்முலா? PR² of 300 + R/100³. ஐயோ அம்மா, 4 இயர்ஸ்க்கு இருக்கா? இல்ல சார். சரி, இப்போ என்ன கான்செப்ட் ஆக்சுவலாக, இப்போ அசல் ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேங்க்கு ஒரு வருஷத்துக்கு 10% வட்டி கொடுக்குறான். நீங்கள் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க?
2 வருஷம். சரியா? நான் எஸ்ஐயா சிஐயானே சொல்லல உங்களுக்கு. புரியுதா கொஷினு? சரி, இப்போ இதுக்கு எஸ்ஐ எவ்வளோமா வரும் பேங்க்கு? நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா பேங்க்கில் எவ்வளோ வட்டி வரும்? எவ்வளோமா வரும்? சரி, நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தானே வட்டி கொடுப்பாங்க பேங்க்கு, அசலுக்கு தானே. சரி, அசல் வந்து 1000 ரூபா போடுறீங்க. மியூட் வச்சுக்கோங்கம்மா. சரி, 1 வருஷத்துக்கு 10% பேங்க் வட்டி கொடுக்குறான்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோமா கொடுப்பான்? எவ்வளோ கொடுப்பாருங்க? சரிம்மா, 20. 2 வருஷத்துக்கு 20%மா. அப்போ 20% தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் 1000 ரூபாய்க்கு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10% வந்து 100 சார், 20% 200. ஸோ எஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க 200 ரூபா. இப்போ இதே கொஷின் பேங்க்கில் 1000 ரூபா போடுறீங்க, பேங்க் 1 வருஷத்துக்கு 10% வட்டி கொடுக்குறாங்க. ஸோ 2 வருஷம் டெபாசிட் பண்ணுறீங்க. இதுக்கு சிஐ எப்படிமா கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வர்ற வட்டியையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு சேர்த்து செகண்ட் இயர் 1000 வட்டி. அப்புறம் இதுக்கு ஒரு 10%னா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 100 ரூபா வருமா? 1100. அப்புறம் இப்போ இது அசலாக மாறிடும் செகண்ட் இயருக்கு, கரெக்டா? அப்போ இதுக்கு ஒரு 10% எடுத்தா 110. 210 ரூபா வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 1000 ரூபாயில் மைனஸ் பண்ணோம்னா 210 2 வருஷத்துக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 ரூபாய் வருதா? இது ரொம்ப ஈஸியான கொஷின், இப்படியெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இப்போ இதே கொஷின் சிஏ கண்டுபிடிக்க நாம் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறோம்? இப்போ பார்த்தோம்ல 10% எப்படி எழுதலாம் ரேஷியோவில்? 10/100 கேன்சல் பண்ணால் 1/10. அதுதான் சொன்னேன், அந்த சிஐயும் டிஸ்கவுண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். அங்கே வந்து கூட்டு டிஸ்கவுண்ட்டு, இது கூட்டு வட்டி. புரியுதுங்களா கான்செப்ட்டு? இப்போ பாருங்கள், இங்கே இது என்னவா மாறிடுச்சு? அசலாக மாறிடுச்சு. இதுதான் வட்டி. வட்டி ஃபார் 1 வருஷம். இப்போ நம்ம கிராஃப் போடலாமா? அசலுக்கு அமௌண்ட்டுக்கு போடணும். புரியுதா? ஸோ அப்போ 10 ரூபா அசலையும் வட்டியும் கூட்டினாதான் என்னது அமௌண்ட் வரும். இங்கே எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? 2 வருஷம்னா 2 தடவை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்டுக்கு பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கே. அங்கே மைனஸ் பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ பெருக்குங்க. 100 121. இதுதான் என்னது? 100 ரூபா தான் நீங்கள் அஷ்யூம் பண்ண அசல். இது என்னது? 121 நீங்கள் அஷ்யூம் பண்ண அமௌண்ட்டு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. அமௌண்ட்டையும் அசலையும் மைனஸ் பண்ணால் 21. இதுதான் 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி. ஓகே, ஜஸ்ட் அந்த கூட்டு வட்டி இந்த கான்செப்டில் உங்களுக்கு சொல்லித்தரேன். டோன்ட் வரி, மறுபடியும் நாளைக்கும் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வெறும் பர்சன்டேஜை மட்டும் எடுத்துட்டீங்க இந்த கொஷினில், கரெக்டாக? வெறும் பர்சன்டேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போட்டே வரீங்க. 10 out of 100, 1/10. ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு? நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? அசல் 100 ரூபா. பட் கொஷினில் கொடுத்துருக்காங்களா? அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1000 ரூபா கொடுத்துருக்கான். அப்போ நம்ம 100 ரூபா 1000 ரூபாய்க்கு ஈக்குவல். புரியுதா? அப்போ இதுலேருந்து 1 ரூபாய் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 10 ரூபாய்க்கு ஈக்குவல். ஸோ நம்ம 1 ரூபா எதுக்கு ஈக்குவல்? 10 ரூபாய்க்கு ஈக்குவலா? இப்போ கொஷினில் சிஐ கேட்குறான். நீங்கள் அஷ்யூம் பண்ண வட்டி எவ்வளோ? 21. பட் நம்ம 1 ரூபா 10 ரூபாய்க்கு ஈக்குவல்னா நம்ம 21 ரூபாய் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 210 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிஏயோட கான்செப்ட்டு. இது ஒன் ஆஃப் த டெக்னிக் சிஏ கண்டுபிடிக்க. புரியுதா? இதை வந்து மறந்துடாதீங்க. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓரளவு புரியுதா? இது அப்படியே ரெக்கார்ட் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சிஏ மெத்தடு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ ஈஸியாக இருக்கும்? இந்த 10% கொடுத்தா ஈஸியாக இருக்காது. ஸோ அசல் வந்து 1000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்கு 16.2/3% கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? 2 வருஷத்துக்கு.
ஃபைண்ட் தி சிஐ. புரியுதா? அங்கே நம்ம கான்செப்ட் செமையாக ஹெல்ப் பண்ணும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமாக வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அதில் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதையும் மீறி என்ன பண்ணுவாங்க கொஷினில், முதல் வருஷத்துக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரெண்டாவது வருஷத்துக்கு 14.2/7% ஃபைண்ட் சிஐ. இப்போ நம்ம கான்செப்ட் ஈஸியாயிருமா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 1/6, இது என்னது 1/7. அப்போ அசலுக்கு அமௌண்ட்டுக்கு 6, 7, 7, 8 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொஷின் என்ன கொடுக்குறாங்களோ பார்த்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சிஐஇ டிஸ்கவுண்ட்லாம் வந்து இன்டர் ரிலேட்டட் டாபிக்ஸு. உங்களுக்கு நான் வந்து இந்த 2 டேஸில் டிஸ்கவுண்ட்டு சிஐ ஃபஸ்ட்டு முடிச்சிடறேன். ஓகே தானே? ஸோ சிஐ வந்து ஒரு 2-3 டெக்னிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி வந்து மென்சுரேஷன் பெரிய கடலோ ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸு, 3 டைமென்ஷனில் கியூபைடு. இங்கே ஒரே இதுதான் சிஐ டாபிக்லேயே ஒவ்வொரு கொஷினுக்கு நம்ம ஒவ்வொரு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 25 டார்கெட் பண்ணுறதுனால அப்படி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ்? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ செஷன் வைண்ட் அப் சொல்லுங்கம்மா. கிளாஸ் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள். ஓகேங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? சார் குரூப்ல வீடியோ போடுங்க சார், ரெக்கார்டிங் போடுங்க சார். போடுறேம்மா, இந்த வீடியோ போடுறேன், ஷூராக போடுறேன். ஆனால் என் சேனல்லேருந்து போடுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது தனியாக இது பண்ண தெரில. எனக்கு ஆக்சுவலாக கம்ப்ரஸ் பண்ணி அதை அனுப்ப டைம் ஆகுது ஆக்சுவலாக. சார் ஒரு 2-3 டைம் பார்த்தா தான் சார் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நான் போடுறேன், ஷூராக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா.